மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கலைஞர் அவருடைய பிள்ளைக்கு அடையாளத்தை சொன்னார். இன்றைக்கு இந்த இளைஞரணி மாநாட்டை நம்ம ஆறு இளவல் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அண்ணா நிறுவினார். கலைஞர் சுண்ணாம்பு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தார். எனக்கு கலைஞரை போல் எழுத தெரியாது பேச தெரியாது என்று சொல்லி திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அதற்கு வெளித்தோன்றலாக இருக்கிற ஆறு இளவல் உதயநிதியை பார்க்கிறேன். அண்ணாவுக்கு ஒரு தகுதி, கலைஞர் தன்னடக்கத்தோடு ஒரு தகுதி, இன்னும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய தகுதியை முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்க அவருக்கு நான் பார்க்கிறேன். நான் அண்ணா அல்ல, கலைஞர் அல்ல, ஏன் என் தந்தையை போல் கூட அல்ல, ஆனால் இன்றைக்கு நான் உழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடும். நான் அவரை எப்படி பார்க்கிறேன் என்றால் அவருக்கு இரண்டு தகுதி போதும். ஒன்று, ஒரு தர்மத்தை பற்றி பேசினார், எதிர்ப்பு வந்தது, மண்டியிட மாட்டேன், சிலுவை என்றால் சிறை என்றால் தூக்கி சுமப்பதற்கு நான் பெரியாரின் பேரன், கலைஞரின் பேரன், என் தந்தையின் வழியில் நடப்பவன் என்று மண்டியிடாத அந்த மனப்பக்குவம் இருக்கிறதே, அந்த தகுதி உங்களுக்கு போதும். அதற்கு பிறகு மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியது தவறு என்று சொல்லுவதற்கு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவனுக்கும் நெஞ்சுரம் இல்லை, மன வலிமை இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்றத்தை தாண்டி நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றல், உங்களை கலைஞராக பார்க்கிறேன், அண்ணாவாக பார்க்கிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான மனிதராக உங்களை பார்க்கிறேன். ஏனென்றால் பெரியாருக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருந்தது. தண்டனை பெற்றார் பெரியார். உங்களுக்கு எவ்வளவு தண்டனை என்று கேட்டார்கள். பெரியார் சொன்னார், உங்களுக்கு எவ்வளவு மனநிறைவு போதுமோ அவ்வளவு மனநிறைவு பெறுகிற அளவுக்கு நீங்கள் தண்டனை தாருங்கள் என்று சொன்னார். ஆக பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில், தளபதி வழியில் இன்றைக்கு கொள்கை ரீதியாக பயணிக்கிற உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு வேறு என்ன தகுதி வேண்டும் என்கின்ற வினாவை நான் உங்கள் முன்னாலே வைத்து உங்களை அங்கீகரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றை சொல்லுவேன், முதல் மாநாட்டிலே பேராசிரியர் பேசினார், அதற்கு முன்னால் தளபதி பேசினார். தளபதி பேசுகிற போது சொன்னார், இந்த மாநாட்டை நடத்துவதற்கு இளைஞரணி செயலாளராக எனக்கு வாய்ப்பினை அளித்த தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நன்றி என்று சொன்னார். அதற்கு பிறகு பேசிய பேராசிரியர் சொன்னார், மாநாட்டை மட்டுமா உன்னிடத்திலே ஒப்படைத்தேன், நானும் கலைஞரும் இன்னும் என்னென்னவோ ஒப்படைக்க போகிறோம் என்று சொன்ன குரல் இன்றைக்கு மீண்டும் இங்கே எதிரொலிப்பதாக நான் உணர்கிறேன். அந்த விதத்திலே நம்முடைய இளைஞருடைய செயலாளரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைப்புக்கு வருகிறேன். திராவிட மாடல், இது ஒன்று தெரியாத தலைப்பல்ல. திராவிட மாடலை பற்றி 3 ஆண்டு காலம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எது திராவிடம் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம். வில் டியூரண்ட் என்ற வெளிநாட்டு அறிஞர், நாகரிகத்தின் கதை, திராவிடம் வருகிறது. சேஷா ஐயர், திராவிட இந்தியா, திராவிடம் வருகிறது. அதே போல அதற்கு பின்னாலே வந்த ராகவாச்சாரி, வரலாற்றுக்கு முந்தைய பண்டைய இந்தியா, அந்த புத்தகத்திலே வருகிறது. அதற்கு பிறகு குமரவேல் பட்டர், அதற்கு பிறகு வில்லியம் ஜோன்ஸ், அதற்கு பிறகு மார்க்ஸ் முல்லர், அதற்கு பிறகு கால்டுவெல். இப்படி தத்துவார்த்த ரீதியாக புத்தகத்தை பற்றி திராவிடம் எது என்று சொல்லிவிட்டு போனார்கள். அது படிப்பு, அது அகாடமிக் ரிசர்ச். ஆனால் அந்த திராவிடத்தை இன்றைக்கு திராவிடமாக வைத்துக் கொள்ள இயலாத சூழ்நிலை. ஏனென்றால் எது திராவிடம் என்றால் நிலை இல்லையா, மொழியா, பண்பாடா, இவற்றையெல்லாம் கடந்து அந்த சொல்லாடல் இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஏன் தேவைப்படுகிறது? இந்தியாவிலே 2 பண்பாடு உண்டு. ஒரு பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு, அது வடபுலத்திலே இருந்தது, விந்திய மலைக்கு அப்பாலே இருந்தது. இன்னொன்று தமிழை சுற்றி இருக்கிற கிளைமொழிகள், கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும், தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திலந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அளித்தொழிந்து சிதையாகும் சீரிழமை என்று சொன்னார்கள். ஆக கிளைமொழிகளாக இருக்கிற தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட இனம், இதை இன்றைக்கு மறுக்கிறார்கள். இந்த 2 இனமும் உண்டு என்று நாம் சொல்லவில்லை, ஜவஹர்லால் நேரு சொன்னார், அதற்கு பிறகு அம்பேத்கர் சொன்னார், அதற்கு பிறகு வரலாற்று அறிஞர்கள் சொன்னார்கள். எல்லா அறிஞர்களும் சொன்னதற்கு பிறகு ஏன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிலாசபி ஆஃப் ஹிந்துயிசம் என்கின்ற புத்தகத்தில் இந்த மண்ணில் 2 மொழி அடிப்படையான பண்பாடுகள் இருந்தது, அந்த பண்பாட்டு கூறுகளை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னார். சிபி ராமசாமி ஐயர் அதற்கு புத்தகமே போட்டார். ஆக 2 தத்துவ தலங்கள், 2 பண்பாடுகள் இங்கே இருந்தது. அது எல்லையாக இருக்கலாம், நில எல்லையாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன், திரிசூலத்தை ஏந்தினார்கள். திரிசூலம் எது? நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் ஒரு சூலம், இன்னொன்று வெளியிலே இருந்த கிறிஸ்தவம், அதற்கு நாங்கள் எதிரிகள். மதச்சார்பின்மை என்று சொல்லுகிறார்களே, அதற்கு நாங்கள் எதிரிகள். இது திரிசூலம் என்று காட்டினார்கள். இப்போது வெளிப்படையாக வந்து விட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.